தமிழ் திரைப்படத்துறையில் 4000 பாடல்களுக்கு மேல் எழுதிய ஒரு சிறந்த கவிஞர். திரு எம்ஜிஆர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். தமிழ் திரையுலகில் கவிஞர் வாலிக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த உன்னத கவிஞர். திரு எம்ஜிஆர் அவர்களுக்காக நிறைய தத்துவ கொள்கை பாடல்களை எழுதி தந்தவர். சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தயாரித்த படங்களுக்கு பெருமளவில் பாடல்களை இயற்றி தந்தவர். காதல், தாலாட்டு மற்றும் விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு சிறந்த வடிவம் கொடுத்த மாபெரும் கவிஞர். வணக்கம் நேயர்களே, பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் திரைப்படத்துறையில் காலத்தால் அழியாத பாடல்களை தந்த காவிய கவிஞரை பற்றி இந்த பதிவில் காண்போம். தியாகராஜ பாகவதர் முதல் எம்ஜிஆர், சிவாஜி மற்றும் ஏராளமான திரைக்கலைஞர்கள் நடித்த திரைப்படங்களுக்கு காலத்தால் அழியாத பாடல்களை எழுதி தமிழ் திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு இடத்தை நிலையாக தேடிக்கொண்டவர் திரு மருதகாசி அவர்கள். 1920ஆம் ஆண்டு திருச்சியில் பிறந்தவர் திரு மருதகாசி அவர்கள். 8ஆம் வகுப்பு வரை கும்பகோணத்தில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில் பயின்ற கவிஞர் மருதகாசி மேற்படி படிப்பதற்கு வசதி இல்லாததால் தான் விவசாயத்தை பார்ப்பதற்காக தனது முழு நேரத்தையும் விவசாயத்தில் ஈடுபடுத்த தொடங்கினார். 1940ஆம் ஆண்டு தனக்கோடி என்பவரை தனது வாழ்க்கை துணையாக்கி கொண்டவர் மருதகாசி. பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்கள் நாடகம் ஒன்றிற்கு மருதகாசியை பாடல்களை எழுத சொல்லி அழைப்பு விடுத்தார். அந்த நாடகத்திற்கு மருதகாசி எழுதிய பாடல்கள் அனைத்துமே மிகுந்த வரவேற்பை பெற்றது. நாடகத்திற்கு மருதகாசி எழுதிய பாடல்களை கேட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் சுந்தரம் அவர்கள் மருதகாசியை தனது படங்களுக்கு பாடல்களை எழுதச் சொல்லி வாய்ப்பினை வழங்கினார். பெண் எனும் மாய பேயாம் என்ற பாடலை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மாயாவதி என்ற படத்திற்குத்தான் மருதகாசி முதலில் பாடலை எழுதினார். இவர் எழுதிய முதல் பாடல் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மாயாவதி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பெண் எனும் மாய பேயாம் என்பதுதான். மாயாவதி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஜி ராமநாதன். மெட்டுக்காக பாடல்களை எழுதுவதில் வல்லவர் மருதகாசி. தனது திரையுலக ஆரம்ப காலங்களில் ஷெரீப் என்ற நண்பருடன் இணைந்து பல படங்களுக்கு திரைப்பட பாடல்களை எழுதினார் மருதகாசி. புதிய வாழ்வு பெறுவோம் என்ற மருதகாசியின் பாடலை தியாகராஜ பாகவதர் அவர்கள் அமரக்கவி படத்திற்காக தனது சொந்த குரலில் பாடினார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் உருவான தாய்க்கு பின் தாரம், அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்ற படங்களுக்கு முழு பாடல்களையும் எழுதினார் கவிஞர் மருதகாசி. இந்த இரு படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகவும் ஹிட்டானதால் எம்ஜிஆருக்கும் மருதகாசிக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நிறைய படங்களுக்கு மருதகாசி பாடல்களை எழுதினார். சிவாஜி கணேசன் நடித்த மக்களை பெற்ற மகராசி என்ற படத்தில் இடம்பெற்ற மணப்பாற மாடு கட்டி என்ற பாடலை எழுதியவரும் கவிஞர் மருதகாசிதான். காதல் காவிய பாடலான காவியமா நெஞ்சில் ஓவியமா என்ற பாடலை எழுதியவரும் மருதகாசிதான். திருச்சி லோகநாதன், பி சுசீலா பாடிய இந்த பாடல் தமிழகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஜி ராமநாதன், சி.ஆர். சுப்பராமன், எம்.எஸ். விஸ்வநாதன் மட்டுமல்லாமல் தமிழ் திரைப்படத்துறையில் உள்ள அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியவர் மருதகாசி. சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தயாரித்த விவசாயி திரைப்படத்தில் இடம்பெற்ற விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி என்ற பாடல் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தது. விவசாயத்தை மையமாக கொண்டு மருதகாசி இந்த பாடலை எழுதியிருப்பார். தத்துவம், சோகம், காதல், தாலாட்டு, கிராமிய பாடல்கள்
என பல வகை பாடல்களை புனைந்தார் மருதகாசி. திரைப்படங்களில் விவசாயத்தை பற்றி அதிகம் பாடல்கள் வராத நிலையில் கூட 60களில் 17 பாடல்களை விவசாயத்தை குறித்து மருதகாசி எழுதியிருக்கிறார். மருதகாசி பாடலாசிரியராக தமிழ் திரைப்பட துறையில் உச்சத்தில் இருந்தபொழுது தனது நண்பர்களான KV மகாதேவன் மற்றும் முத்துராமலிங்கம் இவர்களுடன் இணைந்து அள்ளி பெற்ற பிள்ளை என்ற திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கினர். இந்த திரைப்படம் வெளியானவுடன் சரியாக ஓடாததால் பெரும் நஷ்டத்தை அடைந்தார் மருதகாசி. படம் ஓடாமல் நஷ்டமடைந்த மருதகாசி தனது சொந்த ஊருக்கே சென்றுவிட்டார். 1975இல் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த வெற்றி படம் நினைத்ததை முடிப்பவன். இந்த படத்தில் தத்துவ பாடல் ஒன்றை வைக்க விரும்பினார் எம்ஜிஆர். நிறைய கவிஞர்கள் பாடல்களை எழுதி எம்ஜிஆரிடம் காட்டிய போதும் அவருக்கு பிடிக்கவில்லை. எம்ஜிஆரின் நண்பர்கள் எம்ஜிஆரிடம், நீங்கள் நினைப்பது போல் பாடல் வேண்டுமானால் மருதகாசியை எழுத சொல்லலாம் என கூற, எம்ஜிஆர் மருதகாசி இப்போது எங்கு இருக்கிறார் என கேட்க, அவர் திருச்சியில்தான் இருக்கிறார் என சொல்ல, அவரை அழைத்து வர எம்ஜிஆர் ஆட்களை அனுப்பி வைத்தார். திரு மருதகாசி அவர்கள் அடுத்த நாள் சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆரை சந்தித்து தான் எழுதிய பாடலை எம்ஜிஆரிடம் கொடுத்தார். எம்ஜிஆர் அந்த பாடலை பார்த்துவிட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது என கூறி MS விஸ்வநாதனை அழைத்து இந்த பாடலை கம்போஸ் செய்து விடுங்கள் என கூறிவிட்டார். பாடல் முழுவதையும் படித்து பார்த்த திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்தில் மட்டும் தனது கரெக்ஷனை சொல்லி மாற்றித்தர சொன்னார். மருதகாசியும் அதன்படியே மாற்றித்தர அந்த பாடல் எம்ஜிஆரின் திருத்தல்களோடு உருவானது. திரு எம்ஜிஆர் அவர்கள் மருதகாசியை ராமாவரம் தோட்டத்திற்கு வரச்சொல்லி ஒரு பையை மருதகாசியிடம் தந்தார். வீட்டிற்கு வந்த மருதகாசி அந்த பையை திறந்து பார்த்த பொழுது ஏராளமான பணக்கட்டுகள் அதில் இருந்தன. தான் இதுவரை சம்பாதிக்காத மொத்த பணத்தையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு தந்துவிட்டார் என அவரை பெருமையாக நினைத்து கொண்டார். திரு மருதகாசி எழுதிய அந்த பாடல் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்பதுதான். திரு எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவர்களும் தனது படங்களுக்கு மருதகாசியை பயன்படுத்தி கொண்டார். வியாபாரத்திற்காக பாடல்களை எழுதாமல் கலைக்காக பாடல்களை எழுதியவர் மருதகாசி. மருதகாசி அதிக பொருளாதார சிக்கலில் இருந்தபொழுது அதிலிருந்து விடுபடச் செய்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். தான் எழுதிய பாடல்களில் சிலவற்றை ஒன்றாக தொகுத்து அதை ஒரு நூலாக உருவாக்கி அதற்கு தென்னையை போன்ற வள்ளல், என்னை வாழ வைத்த தெய்வம் என எம்ஜிஆர் அவர்களை மிகவும் புகழ்ந்து அந்த புத்தகத்தை எம்ஜிஆருக்கு பரிசாக தந்தவர் திரு மருதகாசி அவர்கள். தெலுங்கிலிருந்து தமிழுக்கு வந்த திரைப்படங்களுக்கு வசனங்களையும் பாடல்களையும் எழுதியிருக்கிறார் மருதகாசி. முதலாக கவிஞர் வாலி அவர்கள் எம்ஜிஆர் நடித்த நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திற்கு ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடல் படமாக்கப்படும் பொழுது நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டதால் பட தயாரிப்பாளர் இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியரின் ராசி சரியில்லையோ என்னவோ அடிக்கடி தடங்கள் ஏற்படுகிறது, அதனால் வேறொரு கவிஞரை வைத்து இந்த பாடலை எழுத சொல்லலாம் என முடிவு செய்து கவிஞர் மருதகாசியை அழைத்து பாடலை எழுத சொல்லியிருக்கிறார்கள். முதலில் மருதகாசி வாலி எழுதிய பாடலை வாங்கி பார்த்துவிட்டு, இந்த பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது, இதையே பயன்படுத்தி கொள்ளுங்கள், நான் புதிதாக எழுதி ஒருவன் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பவில்லை என கூறி சென்றுவிட்டார். இந்த நிகழ்வுகளை வாலியே தனது அதிகப்படியான பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார். கவிஞர் மருதகாசிதான் எனக்கு திரைப்படத்துறையில் வாழ்க்கையை கொடுத்தவர் என கூறி பெருமிதம் கொண்டவர் திரு வாலி அவர்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது அதிக பற்று கொண்ட இந்த கவி சக்கரவர்த்தி 1989இல் காலமானார். இவர் மறைந்த போதிலும்
இவரது பாடல்கள் மறையாமல் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கவிஞர் திரு மருதகாசியை சிறப்பிக்கும் வகையில் இவரது நூற்றாண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவரது பாடல்களும் அரசுடைமை ஆக்கப்பட்டன. இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வெளிவர தங்களது உதவியையும் ஆதரவையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது பொன்ராஜ் மீடியா. இனிவரும் பதிவுகளில் இதுபோன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து காண்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.